அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று எல்கேஎஸ் 16 மீள் மதிப்பீடு தொடர்பாக முழுமையா பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் கம்பெனி கணக்குல மிக முக்கியமாக வரக்கூடிய ஒரு செம்மையாக்கள் இந்த மீள் மதிப்பீட்டு செம்மையாக்கள். சரியோ? அந்த மீள் மதிப்பீட்டு செம்மையாக்கள் வருகிற நேரம் அந்த செம்மையாக்களை நாங்க எவ்வாறு செய்யலாம், அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை, அதனுடைய பதிவுகளை நாங்கள் கணக்குகளை எவ்வாறு பதிவு செய்யலாம் என்கின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்க இந்த வகுப்புல பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மீள் மதிப்பீடு தொடர்பாக பார்க்கின்ற போது ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களை நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கின்றோம். அவ்வாறு மீள் மதிப்பீடு செய்கின்ற நேரம் மிக முக்கியமாக மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகலாம் அல்லது மீள் மதிப்பீட்டு குறை உருவாகலாம். அப்ப சொத்துக்களை ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகலாம் அல்லது மீள் மதிப்பீட்டு குறை உருவாகலாம். ஆகவே மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகின்ற நேரம் அதற்கான பதிவுகளை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்ள முடியும், ஒரு ஆதனம் பொறி மற்றும் உபகரண அசைவு கூற்றில் அதற்கான சீராக்கங்களை எவ்வாறு செய்ய முடியும், அதே போன்று மீள் மதிப்பீட்டு குறை வருகின்ற போது அதனை எவ்வாறு பதிவு செய்ய முடியும். ஆகவே இந்த மீள் மதிப்பீடு தொடர்பாக சொல்லப்படுகின்ற ஒரு கணக்கீட்டுடைய பண்பு ஒரு பொருத்தமான தன்மை. மீள் மதிப்பீடு தொடர்பாக சொல்லப்படக்கூடிய கணக்கீட்டினுடைய பண்பு பொருத்தமான தன்மை. இதெல்லாம் சில வேளைகள்ல வினாத்தால் ஒன்றுல கேட்கக்கூடிய மாதிரியான சில கேள்விகளாக இருக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிக முக்கியமாக உங்களுக்கு 8 படிமுறைகளாக நான் சொல்லித் தரப்பேன். ஆகவே 8 படிமுறைகள். அதுல முதலாவது படிமுறை விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களினை முதலாவது தடவையாக மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகுதல். அப்ப முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகுதல். ரைட். அப்ப அந்த அடிப்படையில கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த மீள் மதிப்பீடு தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்துற நேரம், இப்ப உங்களுக்கு தெரியும், ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள்ல காணிக்கு நாங்கள் மீள் மதிப்பீடு செய்வதில்லை. சாரி, காணிக்கு நாங்கள் பெருமான தேர்வு செய்வதில்லை. காணி தவிர்ந்த ஏனைய ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்கு நாங்கள் பெருமான தேர்வு செய்கின்றோம். ஆகவே காணி தவிர்ந்த ஏனைய ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கின்ற நேரம் அந்த மீள் மதிப்பீடு செய்யப்படுகின்ற திகதி வரையிலான பெருமான தேய்வினை சீராக்கல் வேண்டும். திரண்ட தேய்வினை சீராக்கல் வேண்டும். ரைட். முதலாவது நான் உங்களுக்கு காணிக்கு நான் மீள் மதிப்பீடு செய்ய போறேன். இப்ப முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மீள் மதிப்பீடு நிறுவனத்தினுடைய ஆண்டு 1/4/2023 தொடங்கி 31/3/2024 முடிவடையும். அப்ப எங்களுக்கு காணி என்ற சொத்து இது காணி. காணி ஆரம்பத்துல ஆதனம் பொறி மற்றும் உபகரணத்துல பாத்தீங்கன்னா காணி என்று உங்ககிட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி காணப்படுது. ரைட். அப்ப நிதியாண்டின் ஆரம்பத்துல உங்களோட பரீட்சை மீதில காணியாக 30 லட்சம் ரூபாய் காணப்படுது. அப்ப நான் ஆதனம் பொறி உபகரண அசைவுக்குள்ள நாங்க என்ன செய்வோம், காணியாக மீதி வந்ததாக அந்த 30 லட்சம் ரூபாய் காட்டும், ஆயிரங்கள்ல காட்டப்படும். ரைட். இந்த காணியானது நிதியாண்டின் இறுதி திகதியில் 40 லட்சமாக மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இது முதலாவது தடவை. காணி முதலாவது தடவையாக 40 லட்சமாக மீள் மதிப்பீடு செய்யப்படும். அப்ப பாருங்க மகன், 30 லட்சமாக இருந்த காணியானது முதல் தடவையாக 40 லட்சமாக மீள் மதிப்பீடு செய்கின்ற நேரம் இங்க மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகின்றது. அந்த கிரைய பெறுமதியினை விட, காணியினுடைய கிரைய பெறுமதியினை விட மீள் மதிப்பீட்டு பெறுமதியானது அதிகமாக காணப்படுது. அது எவ்வளவு அதிகமாக காணப்படுது என்று பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிகை உருவாகமாக இருந்தால்
அதற்கு நாட்குறிவு பதிவு குறித்த சொத்து கணக்கில வரவு மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கில செலவு. குறித்த சொத்து கணக்கில வரவு மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கில செலவு. ஆகவே இந்த குறித்த சொத்து எதென்று பாத்தீங்கன்னா காணி. ஆகவே மீள் மதிப்பீட்டு மிகை அல்லது குறை என்பதை ஒரே லைன்ல நீங்கள் ஆதனம் பொறி மற்றும் உபகரண அசைவுக்குள்ள காட்டணும். மீள் மதிப்பீட்டு மிகை காணி கணக்கில வரவு 1000, மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்குல செலவு 1000. இந்த மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் என்கிற சொற்பதம் வருமாக இருந்தால் உங்களோட வருமான கூற்றுல ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் என்கின்ற ஒரு தலைப்பொண்டு போட்டிருக்கீங்க. அந்த மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் என்கின்ற பதிவு வருமாக இருந்தால் அது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தின் தாக்கத்தை ஏற்படும். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்தில் செலவாக இருந்தால் அது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துடைய பெறுமதியை அதிகரிக்க செய்து இவ்விடத்துல காணி மீள் மதிப்பீட்டு மிகை 10 லட்சம். காணி மீள் மதிப்பீட்டு மிகை ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்குள்ள நாங்கள் 10 லட்சம். ஆகவே முதலாவதாக நான் என்ன செய்திருக்கிறேன், முதல் தடவையாக காணியினை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது எங்களுக்கு மிகை உருவாகின்றது. அந்த மிகைக்கான நாட்குறிவு பதிவு குறித்த சொத்து கணக்கில வரவு மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்தில செலவு. நீங்கள் எத்தனாவது தடவையில மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிகை உருவாகமாக இருந்த பிள்ளைகள் குறித்த சொத்து கணக்கில வரவு வைக்க வேண்டும். அப்ப முதலாவது தடவையில நாங்கள் காணியினை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிகை உருவாய். இது காணி. அதே போன்று நாங்கள் கட்டடத்தை எடுக்கிறோம். கட்டடம் உங்களுக்கிட்ட முதலாவது காணின விஷயத்தை முடிச்சிருக்கிறேன், இரண்டாவது கட்டடத்தை எடுக்கிறோம். இப்ப கட்டடத்தை நாங்க மீள் மதிப்பீடு செய்ய போறேன். உங்களோட நிதியாண்டின் ஆரம்பத்துல கட்டடம் ஒரு 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான கட்டடம் இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் காணிக்கான திரண்ட தேய்வு இருக்குமா? காணிக்கு தேய்வு செய்யப்படாத காரணத்தினால் ஆரம்பத்துல தேய்வு இருக்கும். ஆனா காணில இருந்த மற்ற எல்லா சொத்துக்களுக்கும் என்ன இருக்கும் என்றால் திரண்ட தேய்வு இருக்கும். அப்ப கட்டடத்துக்கான திரண்ட தேய்வு ஆரம்பத்துல சும்மா சொல்றேன், ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டடத்துக்கான திரண்ட தேய்வு காணப்படும். எவ்வளவு காணப்படுது? 5 லட்சம் ரூபாய் காணப்படும். இப்ப நாங்க என்ன செய்யறோம் என்றால் நிதியாண்டினுடைய ஆரம்பத்துல கட்டடத்தினுடைய கிரயம் 20 லட்சம் ரூபாய், கட்டடத்தின் திரண்ட தேய்வு 5 லட்சம். இப்ப 1/4/2023 கட்டடமானது 16 லட்சமாக மீள் மதிப்பீடு செய்யப்படுது. இப்ப 1/4/2023 என்பது நிதியாண்டின் ஆரம்பத்துகள். அப்ப நிதியாண்டின் ஆரம்பத்துகளில் கட்டடமானது 16 லட்சமாக மீள் மதிப்பீடு செய்யப்படுது. ஆகவே அந்த மீள் மதிப்பீடு செய்யப்படுகின்ற திகதியில் கட்டடத்தினுடைய திரண்ட தேய்வோடு பார்க்கும். அப்ப மீள் மதிப்பீடு செய்யப்படுற திகதி 1/4/2023. அந்த 1/4/2023 கட்டடத்தின் திரண்ட தேய்வு 5 லட்சம். அப்ப முதலாவது நாங்கள் தேய்வை சீராக்க வேண்டும். அப்ப தேய்வை சீராக்க வேண்டுமாக இருந்தால் மீள் மதிப்பீடு செய்யப்படுற திகதியில் கட்டடத்துக்கான திரண்ட தேய்வு 5 லட்சம். ஆகவே கட்டட திரண்ட தேய்வு கணக்கில வரவு, கட்டட கணக்கில செலவு. கட்டட திரண்ட தேய்வு கணக்கில வரவு, கட்டட கணக்கில செலவு. அப்ப இதுக்கு என்ன போடணும் என்றால் தேய்வு மாற்றம். தேய்வு மாற்றம் இங்கேயும் அதே விஷயம், தேய்வு மாற்றம். அப்ப ஆதனப்பொறி உபகரண அசைவு கூட்டுல நாங்க வெளிக்காட்டுற நேரம் பிள்ளைகள் முதலாவது தேய்வை சீராக்க வேண்டும். மீள் மதிப்பீடு செய்யப்படுகிற திகதி வரையிலான திரண்ட தேய்வினை சீராக்க வேண்டும். ஆகவே காணி தவிர்ந்த மற்ற எல்லா சொத்துக்களுக்கும் முன்கொண்டு செல்லக்கூடிய பெறுமதியினையும் மீள் மதிப்பீட்டு பெறுமதியை நாங்கள் ஒப்பிட்டுத்தான் மீள் மதிப்பீட்டு மிகை உரையை கண்டுபிடிக்கும். காணிக்கு மட்டும் பெருமானத்தையும் செய்யப்படாத காரணத்தினால நாங்கள் கிரைய பெறுமதியினையும் மீள் மதிப்பீட்டு பெறுமதியை ஒப்பிடுவோம். அப்ப அதனால் நான் என்ன செய்யறது என்றால் மீள் மதிப்பீடு செய்யப்படுற திகதியில காணப்படுகின்ற திரண்ட தெய்வம் முதலாவது சீராக்குறேன். ஆகவே அதுக்கான நாட்குறிவு பதிவு குறித்த சொத்து திரண்ட தேய்வு கணக்கில வரவு
குறித்த சொத்து கணக்கு செலவு. ஆகவே நாங்க மீள் மதிப்பீடு செய்யப்படுற இந்த பகுதியில கட்டடத்தினுடைய திரண்ட தேய்வு 5 லட்சமாக காணப்படுகிறது. ஆகவே கட்டட திரண்ட தேய்வு கணக்குல வரவு, கட்டட கணக்குல செலவு. இப்ப பாருங்க, ஆரம்பத்துல கட்டடத்தின் கிரயம் 20 லட்சமா இருந்தது. அதுல திரண்ட தேய்வு 5 லட்சமாக இருந்தது. சோ முன்கொண்டு செல்லக்கூடிய பெறுமதி 15 லட்சம். இந்த 15 லட்சம் ரூபாய் முன்கொண்டு செல்லக்கூடிய கட்டடமானது 16 லட்சமாக மீள் மதிப்பீடு செய்யப்படுகின்ற போது அங்கு 1 லட்சம் ரூபாய் மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகின்றது. அதாவது முன்கொண்டு செல்லக்கூடிய மீள் மதிப்பீட்டு பெறுமதி அதிகமாக காணப்படுகிற போது அங்கு மீள் மதிப்பீட்டு மிகை உங்களோட மயக்க மின் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகின்றது. எவ்வளவு உருவாகுன்னு பாத்தீங்கன்னா 1 லட்சம். அவ இவருக்கு நான் குறிப்பதிவு என்ன, கட்டட கணக்கில வரவு மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்தில செலவு 1 லட்சம். மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்தில செலவு என்று சொன்னீங்கன்னு சொன்னால் வருமான கூட்டுல ஏனைய முற்றுவழங்கிய வருமானத்துக்கு கீழே கட்டட மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் 1 லட்சம். கட்டட மீள் மதிப்பீட்டு மிகை 1 லட்சம். ஏனைய முற்றுமணி வருமானத்துக்கு கட்டட மீள் மதிப்பீட்டு மிகை 1 லட்சம். அப்ப கட்டட கணக்கில வரவு, கட்டட மீள் மதிப்பீட்டு ஒதுக்கத்தில செலவு. ஆகவே ஒரு சொத்தானது முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிகை உருவாக்கலாம். அது காணியாக இருந்தால் எவ்வாறு பதிவேற்கப்படுகிறது, அதே போன்று காணியிலிருந்து ஏனைய ஆதரவு பொருள் மற்ற உபகரணங்களா இருந்தால் எவ்வாறு பதிவு வைக்கப்படுகிறது. சோ இந்த இதுல யாருக்கும் எது சந்தேகம் சொல்லுங்கம்மா. இப்பதான் தட்டி கூட்டினான் இருந்துக்குமா. தயவு செய்து உங்களோட மயக்க பண்ணிக்கொள்ளுங்க. தயவு செய்து உங்களோட மயக்க பண்ணிக்கொள்ளுங்கம்மா. ரைட், யாருக்கும் இப்ப முதலாவது படிமுறை, அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், சொத்தொன்று முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிகை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மிகைய நாங்கள் எவ்வாறு ஒரு ஆதனம் பொறி மற்றும் அசைவு கூட்டுல பதிவு செய்கிறது, அதே போன்று ஒரு வருமான கூட்டுல எவ்வாறு பதிவு செய்வது என்ற தொடர்பாக சொல்லப்பட்டிருக்குது. இதுல ஏதாவது குழப்பம் இருந்தால் யாருக்காவது? குழப்பம் இல்லைன்னா அடுத்த விஷயத்துக்கு போறேன். இரண்டாவது படிமுறைக்கு போறோம். அப்ப முதலாவது படிமுறையை தொடர்ந்து நாங்கள் இரண்டாவது படிமுறைக்கு போறோம். இரண்டாவது படிமுறையில என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், இரண்டாவது படிமுறை சொத்தொன்றானது முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்யப்படுகின்ற போது மீள் மதிப்பீட்டு குறை உருவாகும். சொத்தொன்று முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்யப்படுகின்ற போது மீள் மதிப்பீட்டு குறை உருவாகும். அப்ப மீள் மதிப்பீட்டு குறை உருவாகினால் எவ்வாறு பதிவு செய்யும்? சோ முதலாவது காணிக்கு வாரன். என்று சொன்னால் காணி கிரைய பெறுமதியினை நாங்கள் மீள் மதிப்பீட்டு பெறுமதியை ஒப்பிடுறதால காணிக்கு திரண்டதை சீராக்கம் செய்வதில்லை. காணிதான் இந்த ஏனைய சொத்துக்களுக்கு திரண்டதை சீராக்கம் செய்கின்றோம். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப இந்த 1/4/2023 30 லட்சமாக இருந்த காணியானது 31/3/2024 29 லட்சமாக மாற்றம். எவ்வளவு மாற்றம் அடையுது? 29 லட்சம். பாருங்க, ஆரம்பத்துல 30 லட்சமாக இருந்த காணியின் கிரயம் இப்ப மீள் மதிப்பீடு செய்கின்ற போது 29 லட்சமாக மாற்றம் அடைகின்றது. ஆகவே இங்க கிரைய பெறுமதியை விட மீள் மதிப்பீட்டு பெறுமதி குறைவாக காணப்படுகிறது 1 லட்சம் ரூபாய். கிரைய பெறுமதியை விட மீள் மதிப்பீட்டு பெறுமதி குறைவாக காணப்படுகின்றது 1 லட்சம் ரூபாய். ஆகவே இங்க என்ன உருவாகுது என்று கேட்டால் மீள் மதிப்பீட்டு குறை உருவாகின்றது. முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்து மீள் மதிப்பீட்டு குறை உருவாகுமாக இருந்தால் பிள்ளைகள்
நான்குறைவு பதிவு லாப நட்ட கணக்குல வரவு குறித்த சொத்து கணக்குல செலவு. எப்படி லாப நட்ட கணக்குல வரவு குறித்த சொத்து கணக்குல செலவு. அப்ப லாப நட்ட கணக்குல வரவுன்னு சொன்னால் ஏனைய செலவின் கீழ் குறித்த சொத்து மீள் மதிப்பீட்டு குறை என்று சொல்லி வெளிக்காட்ட வேண்டும். அந்த மீள் மதிப்பீட்டு குறையினை எத்தனாவது தடவையில மீள் மதிப்பீடு செய்தாலும் குறித்த சொத்துல செலவு. ஆகவே இந்த 1,00,000 ரூபாய் காணி மீள் மதிப்பீட்டு குறை என்பதனால் இவருக்கு நாட்குறிவு பதிவு வருமான கூட்ட ஏனைய செலவு என்ற தலைப்பு ஏனைய செலவு என்ற தலைப்பு காணி மீள் மதிப்பீட்டு குறை வரவு லாப நட்ட கணக்கில வரவு என்றதால ஏனைய செலவுல காணி மீள் மதிப்பீட்டு குறை குறித்த சொத்து கணக்குல செலவு மீள் மதிப்பீட்டு மிகை அல்லது குறை என்று ஒரே லைன்ல வரும்போது அப்ப குறித்த சொத்து காணி என்பதனால் காணியினுடைய கிரைய பெறுவதை குறை. சரிதானே? இது காணி அல்லாத வேறொரு சொத்தாக இருந்தால் காணி அல்லாத வேறொரு சொத்தாக இருந்தால் அதே உதாரணத்தை எடுக்கிறேன். நாங்கள் கட்டடத்தை எடுக்கிறேன். ஆரம்பத்துல உங்கள்கிட்ட கட்டடம் வந்து எவ்வளவு இருக்கிறது 20,00,000 ரூபாய் பெறுவது என கட்டடம் இருக்கு. ஆரம்பத்தில் அவர்கள் அந்த கட்டடத்தின் திரண்டதை வந்து பாத்தீங்கன்னா 5,00,000 ரூபாய் பெறுமதியான திரண்டதைவு காணப்படுது. சோ முன்கொண்டு செல்லக்கூடிய பெறுமதியானது 15 லட்சம். இந்த 15 லட்சம் முன்கொண்டு செல்லக்கூடிய கட்டடமானது 13 லட்சமாக மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. இப்ப 1/4/2023 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய் கிரயம் கொண்டது 5 லட்சம் ரூபாய் திரண்டதைவு கொண்ட இந்த கட்டடமானது 13 லட்சமாக மீள் மதிப்பீடு செய்யப்படுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்? காணி தவிர்த்த மற்ற எல்லா சொத்துக்களுக்கு முன்கொண்டு செல்லக்கூடிய பெறுமதியினையும் மீள் மதிப்பீட்டு பெறுமதியையும் நாங்கள் ஒப்பீடு செய்கிறோம். சோ 15 லட்சம் ரூபாய் முன்கொண்டு செல்லக்கூடிய கட்டடமானது 13 லட்சமாக மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. சோ 2 லட்சம் ரூபாய் மீள் மதிப்பீட்டு குறை உருவாகுது. அப்ப 2 லட்சம் ரூபாய் மீள் மதிப்பீட்டு குறை உருவாகும் என்றா பிள்ளைகள் முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஆகவே முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது மீள் மதிப்பீடு செய்யப்படுகிற திகதி வரையிலான திரண்ட தேவை சீராகிறோம். கட்டட திரண்ட தேய்வு கணக்கில வரவு கட்டட கணக்கில செலவு இந்த 5 லட்சம். அப்ப இவருக்கு என்ன எழுத போறீங்க என்றால் தேய்வு மாற்றம். ஆகவே தேய்வு மாற்றம் 5 லட்சம். இப்ப பாருங்க அந்த தேய்வை மாற்றம் செய்த பிறகு 15 லட்சமும் கொண்டு செல்லக்கூடிய பெறுமதி. அப்ப 2 லட்சம் ரூபாய் மீள் மதிப்பீட்டு குறை வரும் என்று சொன்னால் நான்குறிவு பதிவு லாப நட்ட கணக்கில வரவு. அப்ப லாப நட்ட கணக்கில கட்டட மீள் மதிப்பீட்டு குறை என்று சொல்லி 2 லட்சம் குறித்த சொத்து அதாவது கட்டட கணக்கில செலவென்றால் கட்டடத்தினுடைய பெறுமதி குறைவடையும். சோ நாங்க 2வது படிமுறையாக பார்த்திருக்கோம். முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மீள் மதிப்பீட்டு குறை உருவாகமாக இருந்தால் அதற்கு நாங்கள் எவ்வாறு பதிவு செய்வது அல்லது எவ்வாறு சீராக்கம் செய்வது என்ற படிமுறை பார்த்திருக்கோம். ஆகவே 2வது படிமுறையில யாருக்கும் சந்தேகம் சொல்லுங்கம்மா? 2வது படிமுறையில ஏதாவது சந்தேகம் இருக்குமா இருந்தா சொல்லுங்க. இரண்டாவது படிமுறையில ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்கம்மா. ஓகே, 2வது படிமுறையிலையும் ஏதாவது சந்தேகம் இல்லாத காரணத்தினால நான் 3வது படிமுறைக்கு போறேன். ஏனால் மிக மிக முக்கியமான ஒரு சீராக்கம் செம்மையாக்கல்கள் மீள் மதிப்பீடு தொடர்பான விடயங்கள் கணக்குகள்ல தொடர்ச்சியாக வினாத்தாள் 1லேயும் சரி வினாத்தாள் 2லேயும் சரி கம்பெனியினுடைய ஒரு செம்மையாக்களாக வரக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி. சோ ஏதாவது சந்தேகம் வந்தா கேட்டுக்கொள்ளுங்க. 3வது படிமுறையாக நாங்கள் எதுக்கு போறோம் என்று சொன்னால் ஒரு சொத்து 2வது தடவையாக மீள் மதிப்பீடு செய்கின்ற போதும் மிகை உருவாகும். 1வது தடவை மீள் மதிப்பீட்டின் போது மிகை உருவாகிய சொத்து மீண்டும் மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிகை உருவாகும். முதல் தடவை மீள் மதிப்பீட்டின் போது மிகை உருவாகிய சொத்தொன்று
மீண்டும் மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிகை உருவாகும். சரியோ? உதாரணத்துக்கு வாரன் தளபாடம் எடுக்கும். தளபாடம் அப்ப ஆரம்பத்துல ஒரு 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான தளபாடம் இருக்குது. நிதியாண்டு 1/4/2023 தொடங்கி 31/3/2024 முடிவடை. இப்ப இந்த திகதியில தளபாடங்களுக்கான திரண்ட தேய் பாத்தீங்கன்னா 2,40,000 இருக்கு. 2,40,000 இருக்கு. இந்த தளபாடம் முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்யப்பட்ட போது ஒரு மிகை உருவாக்கப்பட்ட இந்த பெறுமதி தான் இந்த 12 லட்சம் ரூபாய் பெறுமதி. நாங்க திரும்பவும் என்ன செய்யறோம்டா 31/3/2024 31/3/2024 இந்த கட்டடத்தை தளபாடத்தை நாங்கள் 1000 மீள் மதிப்பீடு செய்யும். எப்பன்னு பாருங்க மகன் 31/3/2024. அப்ப இந்த நிதியாண்டின் ஆரம்பத்துல 12,000 இருந்த தளபாடமானது 31/3/2024 1000 மீள் மதிப்பீடு செய்யப்படுது. அப்ப இதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பார்த்துக் கொள்ளணும். இந்த தளபாடம் நாங்க திரண்டதை எப்ப சீராக்கணும் என்று கேட்டால் மீள் மதிப்பீடு செய்யப்படுற திகதி வரையிலான திரண்டதை இந்த அறிக்கை 2,40,000 என்ற திரண்டதையும் இந்த நிதியாண்டின் ஆரம்பத்திலான திரண்டதை. சோ இந்த நிதியாண்டு பூராக இந்த தளபாடம் எங்கள்கிட்ட இருக்குது. அப்ப தளபாடங்களுக்கான பெருமான தேய்வுக்கான வீதாசாரங்கள் எல்லாம் தருவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இதை சொல்றேன், தளபாடங்களுக்கு கிரைய பெறுமதியில் 10% தேய்வு செய்யப்படுகிறது. கிரைய பெறுமதி அல்லது மீள் மதிப்பீட்டு பெறுமதியில் 10% பெருமான தேய்வு செய்யப்படுகின்றது என்று சொன்னா இந்த நிதியாண்டின் ஆரம்பத்திலிருந்து இந்த நிதியாண்டு இறுதி திகதி வரை தளபாடங்கள் ஒரு 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான தளபாடங்கள் இருக்கு. அப்ப இந்த ஆண்டு வருடத்துக்கான தேய் பாத்தீங்கன்னு சொன்னால் 1,20,000. இந்த 12 லட்சம் ரூபாய் இந்த நிதியாண்டு பூராக இருக்கின்ற காரணத்தினால் மீள் மதிப்பீடு செய்யப்படுற திகதி வரையிலான திரண்டதைவு பார்க்கிறோம். இந்த 2,40,000 திரண்டதைவு என்பது நிதியாண்டின் ஆரம்பத்திலான 1/4/2023 காணப்படுகிறது. நாங்கள் சொத்துக்களை மீள் மதிப்பீடு செய்கின்றோம் 31/3/2024 என்பதனால் இந்த நிதியாண்டு பூராக இந்த சொத்து பயன்படுத்தப்பட்ட பிறகுதான் மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. அப்ப இந்த சொத்து மீள் மதிப்பீடு செய்யப்படுற திகதி வரையிலும் எவ்வளவு திரண்டதை பாத்தீங்கன்னா 3,60,000. அப்ப 3,60,000 ரூபாய் திரண்டு தயவு செய்யப்பட்ட சொத்து 31/3/2024 1000 மீள் மதிப்பீடு செய்யப்படும். சோ நாங்க இந்த இடத்துல பாருங்க, இங்க திரண்டு தெய்வாக மாற்ற வேண்டியது தேய்வு மாற்றம். தளபாட திரண்ட தேய்வு கணக்கில வரவு 3,60,000, தளபாட கணக்கில செலவு 3,60,000 தேய்வு மாற்றம். இப்ப பாருங்க 12 லட்சம் ரூபாய் கிரயமானது தேய்வு மாற்றம் 3,60,000 தேய்வு மாற்றப்பட்டதுமான இந்த தளபாடமானது இப்ப 1000 மீள் மதிப்பீடு செய்யப்படுது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா முன்கொண்டு செல்லக்கூடிய பெறுமதியானது 840 காணப்படும். அப்ப 840 முன்கொண்டு செல்லக்கூடிய தளபாட பொருட்கள் நிதியாண்டின் இறுதியில் 1000 மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஆகவே 1000 மீள் மதிப்பீடு செய்யப்படுமாக இருந்தால் இங்க மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகுது. மீள் மதிப்பீட்டு மிகை. அப்ப இதை விட நம்ம சொல்லுமே இவர் 800 மீள் மதிப்பீடு செய்யப்படும். அப்ப 800 மீள் மதிப்பீட்டு குறை. அப்ப எங்கட படிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா 2வது தடவையாக நாங்கள் மீள் மதிப்பீடு செய்யற நேரம் மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகும். ஆகவே இங்க எவ்வளவு மீள் மதிப்பீட்டு மிகை உருவாதுன்னு பாத்தீங்கன்னா 1,60,000 மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகுது. எங்களோட தலைப்பு முதல் தடவை மிகை, 2வது தடவை மிகை. ஆகவே இந்த தளபாட முதல் தடவை மீள் மதிப்பீடுகின்ற போது மிகை உருவாக்கப்பட்டது. மீண்டும் மீள் மதிப்பீடு செய்கின்ற போதும் மீள் மதிப்பீட்டு மிகை உருவாகுது 1,60,000.
அவருக்கும் எப்படி பதிவு என்றால் சேம் பதிவு, எந்த மாற்றமும் இல்லை. முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிகை உருவாகினால் எவ்வாறு பதிவு வச்சனீங்களோ அதே பதிவுதான் இரண்டாவது தடவை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிகை உருவாகினாலும் அதே பதிவு. குறித்த ஒத்து கணக்கில வரவு மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கில செலவு. ஆகவே இங்க வந்து என்ன செய்யப்படும், மீள் மதிப்பீட்டு மிகை அல்லது குறை குறித்த சொத்துன்னா தளபாடு, தளபாட கணக்கில வரவு 1,60,000, ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் என்ற தலைப்பிற்கு விட தளபாட மீள் மதிப்பீட்டு மிகை என்று சொல்லி 1,60,000. தளபாட மீள் மதிப்பீட்டு மிகை என்று சொல்லி 1,60,000. சோ மூன்றாவது படிமுறையில் ஏதாவது குழப்பங்கள் தான் சொல்லுங்க. மூன்றாவது படிமுறையில ஏதாவது சந்தேகம் தான் சொல்லுங்க. மூன்றாவது படிமுறையிலே உங்களுக்கு சந்தேகம் இல்லை என்று சொன்னால் நான் நான்காவது படிமுறைக்கு போறேன். நான்காவது படிமுறைக்கு போறேன். அப்ப நான்காவது படிமுறையில வந்து பார்ப்போம். நாங்க ஒரு உதாரணமாக இயந்திரத்தை எடுப்போம். அப்ப இயந்திரத்தை எடுத்தீங்கன்னா இயந்திரத்துடைய பெறுமதி ஆரம்பத்துல ஒரு 17 லட்சம் ரூபாய் பெறுமதியானது இருக்குது. ஆரம்பத்தில் அவர் திரண்ட தெய்வ மீதியாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3,40,000 ரூபாய். 3,40,000 ரூபாய். அப்ப பாருங்க, இந்த இயந்திரங்களுக்கு நேர்கோட்டு முறையில 10% தேர்வு செய்யப்படுது. இயந்திரங்களுக்கு நேர்கோட்டு முறையில் 10% தேர்வு செய்யப்படுது. அதுவும் அதே மாதிரி இயந்திரங்கள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா 31/3/2024 31/3/2024 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இயந்திரங்களானது 1,050 மீள் மதிப்பீடு செய்யப்படுது. எவ்வளவு மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது? 1,050 மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. சோ நாங்க மீள் மதிப்பீடு செய்யப்படுகின்ற திகதி வரை நாங்க அந்த சொத்தினுடைய திரண்ட தெய்வ கண்டு சீராக்க வேண்டும். இந்த சொத்தினுடைய திரண்ட தெய்வ கண்டு சீராக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சொத்துல வந்து நாங்க இந்த திகதியிலிருந்து இந்த 31/3/2024 தான் 1,050 மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது என்று சொன்னால் நாங்க இந்த நிதியாண்டு பூராக அந்த சொத்து முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. அவருக்கு நேர்கோட்டு முறையிலான தேய்வு 10% அறிக்கை. அப்ப நேர்கோட்டு முறையிலான தேய்வு 10% என்று சொன்னா பிள்ளைகள் நாங்க இந்த 17 லட்சம் ரூபாய் பெறுமதியானவர் நிதியாண்டு பூராக பயன்படுத்தப்பட்ட பிறகுதான் மீள் மதிப்பீடு செய்யப்படுகிறது. சோ 1,70,000 ரூபாய் இந்த வருடத்துக்கான தேய்வு. ஆகவே வருடத்துக்கான தேய்வு 1,70,000 ரூபாய் வருடத்துக்கான தேய்வு. இந்த வருஷம் பாவிக்கப்பட்ட பிறகு ஸ்டார்ட்ல வந்து பாருங்க 1,700 ரூபாய் இருந்தவர் இந்த மீள் மதிப்பீடு செய்யப்படுகிற திகதி வரைக்கான திரண்ட தேய்வு செய்யப்பட்டிருக்குது 510. அப்ப இந்த 510 திரண்ட தேய்வுக்கு நாட்குறிவு பதிவு என்ன? இயந்திர திரண்ட தேய்வுல வரவு 510, இயந்திர கணக்குல செலவு 510. முதலாவது திரண்ட தேய்வு செய்தார். இயந்திர திரண்ட தேய்வு கணக்குல வரவு, இயந்திர கணக்குல செலவு 510. ஆகவே இந்த 510 திரண்ட தெய்வ கொண்ட இயந்திரமானது அப்ப இந்த திறத்தில முன்கொண்டு செல்லக்கூடிய பெறுமதியாக 1,190. அப்ப 1,190 பெறுமதியான முன்கொண்டு செல்லக்கூடிய இயந்திரம் 1,050 மீள் மதிப்பீடு செய்யப்படும். 1,050 மீள் மதிப்பீடு செய்யப்படுமாக இருந்தால் உண்மையாக வந்து பாருங்க 1,190 1,050 என்று சொன்னால் 140 மீள் மதிப்பீட்டு குறை உருவாகும். ஆகவே இந்த இயந்திரம் முதல் தடவையும் மீள் மதிப்பீட்டுல குறை உருவாயிருக்கிறது, இரண்டாவது தடவையும் மீள் மதிப்பீட்டுல குறை உருவாகும் என்றால் ஆகவே இதுக்கும் சேம் பதிவுதான். எப்படி? லாப நட்ட கணக்குல வரவு குறித்த சொத்து கணக்குல செலவு.
லாப நட்ட கணக்குல வரவேன்னு சொன்னால் ஏனைய செலவுக்கு கீழே இயந்திர மீள் மதிப்பீட்டு குறை 1,40,000, குறித்த சொத்துல செலவு 1,40,000. சோ இதுல யாருக்கும் ஏதாவது குழப்பங்கள் தான் சொல்லுங்கம்மா.